ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் 2024ல விதித் குஜராத்தியும் குகேஷும் ரவுண்ட் 8 விளையாண்ட கேம் தான் பார்க்க போறோம். இதுல விதித் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. குகேஷ் பிளாக் பீசஸ்ல ப்ளே பண்ணிருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கேம்குள்ள போலாம். விதித் E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5, நைட் F3, நைட் C6, இப்ப பிஷப் C4. இது இப்ப இட்டாலியன் கேம். இப்ப நைட் F6, D3, A6. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குகேஷ் A6 ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நார்மலாக அவங்களுடைய பிஷப் தான் எடுத்துட்டு C5ல போடுவாங்க. ஸோ இது ரொம்பவே காமனாக விளையாடக்கூடிய மூவ். பட் இந்த இடத்துல A6 புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த A6 மூவ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா விதித் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த A6க்கு அப்புறமா விதித் 20 நிமிஷம் திங்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்போ H6. ஸோ இப்போ திருப்பி இந்த இடத்துல H6 ப்ளே பண்ணி இந்த G5 ஸ்கொயரை ப்ரொடெக்ட் பண்றாரு. இந்த பிஷப் அண்ட் இந்த நைட் கிட்ட இருந்து இப்போ A4 புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல A4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா இப்போ பிஷப் C5, இப்போ பிஷப் E3. ஸோ இந்த இடத்துல விதித் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. பட் இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க பிஷப்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டுடைய சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சென்டர்ல கொஞ்சம் கண்ட்ரோல் ஜாஸ்தியா எடுத்துரும். அப்படி இல்லாம நீங்க பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம பிஷப்பை பேக்வர்டும் நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டெம்போ வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ரூக்கோ இல்ல உங்களுடைய நைட்டும் பார்த்தீங்கன்னா A7 ஸ்கொயர்ல வந்துடும். ஸோ A7 ஸ்கொயர்லேருந்து நீங்கள் திருப்பி உங்களுடைய பீசஸை ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுடைய டெம்போ வேஸ்ட் ஆகும். அதனால இந்த பொசிஷனில் குகேஷ் எந்த விதமான பிஷப் மூவோ இல்லை பிஷப் எக்ஸ்சேஞ்சோ பண்ணல. அவர் சிம்பிளாக D6 புஷ் பண்ணுறாரு. D6 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இப்போ நைட் பி D2, இப்போ கேசல், இப்போ C3, ரூக் E8. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சி பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட் டி பானையும் புஷ் பண்ணலாம் அண்ட் இந்த பி பானையும் புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ B4 ப்ளே பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல B4 ப்ளே பண்ணதுமே இப்போ இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் பிஷப், F டெக்ஸ் E3. ஸோ இந்த இடத்துல இப்போ பிஷப் E6 ப்ளே பண்றாரு. பிஷப் E6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பையும் இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்கிறாரு. இப்போ B5 ப்ளே பண்றாரு விதித். ஸோ இந்த இடத்துல B5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் சப்போஸ் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒயிட்டும் பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ நார்மலாக காமனாக விளையாடக்கூடிய நம்மள மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரி பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பீசஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக பிஷப் டெக்ஸ் பிஷப், இப்போ பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஒயிட்டுக்கு 2 டபுள் பான் இருக்கு. ஸோ நார்மலாக நம்ம இந்த மாதிரி பீசஸ்லாம் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாடும் போது அதுக்கு பின்னாடி வர கான்சிக்வன்சஸை நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு ஆடணும். ஏன்னா இதுலேருந்து நம்ம திங்க் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமான விஷயம் தான். ரொம்ப டீப்பாலாம் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த மூக் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போகக்கூடாது. ஸோ டப்பு நம்ம எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கேப்சர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கடகடன் பண்ணிடுவோம். ஸோ இதனால தான் நான் இந்த இடத்துல நிறுத்தி சொல்கிறேன். ஓகேங்களா? பட் எனிவே, ஸோ இந்த பொசிஷனில் சப்போஸ் பிளாக் பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணா கூட நீங்க பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணலாம். இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இது ஒரு டிராயிஷான பொசிஷன் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து கேம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலிஷா தான் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ எனிவே ஆக்சுவல் கேம்ல பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல பான்ஸ் எல்லாம் டேக் பண்ணல. இந்த பொசிஷன்ல என்ன நடக்குதுன்னா நைட்டை ரெக்கவர் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த நைட்டுக்கு இப்போ அட்டாக் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த நைட்டை B8லேயே போட்டு நெக்ஸ்ட் நைட்டை இந்த இடத்துல ரீமென்யூர் பண்றதுக்கு பிளாக் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ அதனால இப்ப நைட் B8 ப்ளே பண்றாரு குகேஷ். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப், ரூக் டெக்ஸ் பிஷப், ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப குயின் C2. சோ இந்த இடத்துல இப்ப ஒயிட் குயின் C2ல போட்டு அவருடைய 2 ரூக்ஸுமே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப நைட் பி D7. சோ B8ல போட்ட நைட் இப்ப D7க்கு வராரு. சோ இந்த நைட் நெக்ஸ்ட் கேம்குள்ள ஈஸியா வந்துருவாரு. இப்ப D4 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல D4க்கு அப்புறமா நெக்ஸ்ட் D5 புஷ் பண்றதுக்கும் ஒயிட் த்ரெட்டன் பண்றாரு. இப்போ குயின் E8 ப்ளே பண்றாரு குகேஷ். ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல குயின் E8 ப்ளே பண்ணாம ஒரு பிளண்டர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. குயின் E7 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது அமெச்சர் பிளேயர்ஸ், நான் கிராண்ட் மாஸ்டர்ஸ் பத்தியே பேசல. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூக் ஃபுல்லாவே பிளாக் ஆயிடும். ஸோ நான் ஒரு கேம் அனலைஸ் பண்ணும்போது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சில பாயிண்ட்ஸ் எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா எடுத்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லேர்னிங் இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான பிளண்டர் தான், இதெல்லாம் பண்ண மாட்டோம் நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்லை. பட் இந்த பிளண்டர்ஸும் பண்ற சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான தவறுகளும் நீங்க பிளே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பட் எனிவே இந்த இடத்துல குகேஷ் குயின் E8 ப்ளே பண்றாரு. இப்ப நீங்க இந்த பானை புஷ் பண்ணாலுமே ரூக்கை நம்ம E7ல போட்டுலாம். ரூக்கை E7ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப திருப்பி C4 புஷ் பண்ணி இந்த பான்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்றாரு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட் C5 வந்துட்டாரு. சோ நைட் C5 வந்ததுக்கு அப்புறமா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய இந்த E4 பான் அட்டாக்ல இருக்கும். சோ ஒயிட்டோடைய E4 பானுக்கு பாத்தீங்கன்னா டபுள் அட்டாக் இருக்கு.
ஸோ இந்த ஒரு ரீசனால D5 புஷ் பண்றது ஒயிட்டுக்கு எந்த விதத்திலயுமே பெருசா கை கொடுக்காது. ஸோ ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்க வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. ஸோ அவருடைய ரூக்க கேம்குள்ள கொண்டு வந்ததுமே இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த H5ல அவர் வந்து கோட்டை விட்டுட்டாரு. ஸோ குகேஷ் வந்து H5ல பிடிக்கிறாரு. ஸோ H5ல பிடிக்கணும்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த பான்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப இந்த ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போறாரு. இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப இந்த B5 பான் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப பானை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு இந்த பானை வந்து புஷ் பண்றாரு ஒயிட். ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா குயினையும் இந்த H5க்கு கொண்டு வராரு. சோ இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்றாரு குகேஷ். சோ சடனா இந்த ரூக் வந்து இங்க போனதுக்கு அப்புறமா இந்த H5 உடைய கண்ட்ரோலை எவ்வளவு சூப்பரா எடுத்தாரு பாருங்க குகேஷ். இப்ப H5 உடைய கண்ட்ரோல் வந்து குகேஷ் கிட்ட தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா H3 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப ரூக் E8. சோ இந்த ரூக்கையும் வந்து E8ல போறாரு. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த பீசஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு ட்ரிபிள் பேட்டரியும் ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸும் இந்த இடத்துல நிறைய இருக்கு. இப்ப வந்து கிங் H2 பிளே பண்றாரு. சோ இந்த இடத்துல கிங் H2 பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வீக்கான மூவ். பட் எனிவே கிங் H2க்கு அப்புறமா இப்ப B6 பிளே பண்றாரு. இந்த இடத்துல B6 பிளே பண்ணி இந்த பானை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒயிட்டாலையும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சி பானை புஷ் பண்ண முடியாது. சோ சி பானையும் புஷ் பண்ணா இங்க வந்து 2 பான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்ப ரூக் F2 பிளே பண்றாரு. இப்ப ரூக் F2 ரூக் A2. சோ ரூக் A2 மூலமா இப்ப குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. அதனால குயின் வந்து இப்ப D3 ஸ்கொயருக்கு வராரு. இப்ப ரூக் A3 திருப்பி குயினை சேஸ் பண்றாரு. இப்ப குயின் B1 வராரு. குயின் B1க்கு அப்புறமா இப்ப குயின் A4. இப்ப நைட் H4 பிளே பண்றாரு. இப்ப ரூக் A8. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் ஆகுது. இப்ப நைட் F5 பிளே பண்றாரு. இந்த இடத்துல நைட் F5 பிளே பண்ணி சைலண்டா அவருடைய நைட்டை இந்த E7 ஸ்கொயருக்கு கொண்டு வரதுக்கு பாக்குறாரு. சோ அதை கண்டிப்பா குகேஷ் வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். சோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு அட்டாக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேம்ப்குள்ள பீசஸ் வராத படிக்கு நம்ம வந்து பிளாக் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப கிங் F8 பிளே பண்ணி இந்த E7 ஸ்கொயரை வந்து பிளாக் பண்ணிக்கிறாரு குகேஷ். சோ ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் E F1 பிளே பண்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா ரூக் A1. சோ இந்த இடத்துல வந்து ரூக்கையும் குயினையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு குகேஷ். ஆக்சுவலா இந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். இந்த இடத்துல சப்போஸ் குயின் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் குயின், ரூக் டெக்ஸ் குயின், ரூக் டெக்ஸ் ரூக். சோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல ரூக் வந்து பேஸ் ரேங்க்ல வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இல்லைன்னா ரூக்கு தூக்கிட்டு போயிட்டு நம்ம A3லயும் போடலாம். இந்த இடத்துல சப்போஸ் இப்ப ஒயிட் G பிளே பண்றாரு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ரூக் A3 பிளே பண்ணி இந்த பான் அட்டாக் பண்ணலாம். சச்சமத்துக்கு இந்த நைட் கவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் எனிவே நம்ம வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டு இந்த நைட்டை சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க இந்த 3 பானுமே வந்து நம்ம ஈஸியா பேஸ்ல இருக்கிறதுனால அழகா தட்டிடலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு வீக்னஸா இருக்கும் ஒயிட்டுக்கு. இந்த ஒரு ரீசனால இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம போகவே கூடாது. அதனால விதித்தும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் D3 பிளே பண்றாரு. குயின் D3க்கு அப்புறமா இப்ப குயின் B4. இப்ப ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக் டெக்ஸ் ரூக், ரூக் டெக்ஸ் ரூக். ஸ்டில் இப்ப பாருங்க குகேஷோடைய ரூக் வந்து ஒயிட்டுடைய பேஸ் ரேங்க்ல இருக்கு. சோ எந்த நேரத்திலுமே அவருடைய பீசஸை எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஒயிட் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே இப்ப C5 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப C5 புஷ் பண்ணி இந்த இடத்துல நைட்டை வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாரு. அண்ட் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிளாக்குடைய 2 பான் இங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிளாக்குடைய நைட்டும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப B-Tech C5 இப்ப இந்த நைட்டை வந்து C4க்கு கொண்டு வராரு. இந்த நைட்டை C4க்கு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக். அவருடைய பேஸே வந்து கோட்டை விட்டுட்டாரு. சோ நீங்க நைட்டை கேம்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேஸை வந்து கோட்டை விட்டுட்டீங்க. சோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு வாரா இருந்தாலும் சரி, சோ நம்ம ஒரு வாருக்கு போகும்போது நம்மளுடைய பேஸை வந்து நம்ம ஒரு பாதுகாப்போடு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ஆப்பனன்ட்டுடைய கேம்புக்குள்ளேயே நம்ம போய் அட்டாக் பண்றதுக்கு தைரியமா போய் இறங்க முடியும். சோ நம்ம பேஸையே நம்ம கோட்டை விட்டுட்டு நம்ம அட்டாக் பண்ண போனோம்னா நம்மளுடைய பேஸை தட்டிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்ப இந்த நைட் C4 பிளே பண்ணி குயின் E1க்கு வழி விட்டுட்டாரு. இப்ப குயின் E1 பிளே பண்றாரு இமீடியட்டா குகேஷ். குயின் E1 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க நெக்ஸ்ட் குயின் வந்து இந்த G1க்கு வந்து கிங்குக்கு செக் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. உங்களால ரூக் எல்லாம் வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பிளாக் உடைய 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூக் E2 பிளே பண்றாரு. குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் G1 செக். சோ குயின் G1 செக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பிளாக் கிட்ட தான் கேமே இருக்கு. இப்ப கிங் வந்து G3 தான் வந்தாகணும். கிங் G3 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் H5 செக். இது வந்து ஒரு சூப்பரான சீக்வன்ஸ். இப்ப கிங்காலையும் பாத்தீங்கன்னா திருப்பி இந்த F2 ஸ்கொயர்க்குலாம் வர முடியாது. அதனால இப்ப கிங் வந்து H4 வராரு. சப்போஸ் கிங் வந்து H4 வராம கிங் வந்து G4 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா நைட் F6 செக் தரலாம். சோ நைட் F6 செக்கு அப்புறமா திருப்பி கிங் வந்து எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா திருப்பி இப்ப கிங் வந்து F3 போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் F1 செக் தரலாம். சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேட்டின் 1 கிங்கால வெளியில எங்கேயுமே வர முடியாது பாருங்க. ஃபுல்லா எல்லாமே வந்து பிளாக் உடைய நைட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ரூக் வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா ரூக் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்.
ஸோ இந்த ஒரு ரீசனால கிங் H4 ப்ளே பண்றாரு. கிங் H4க்கு அப்புறமா இப்ப ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இன்னொரு நைட்டை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. ஸோ இன்னொரு நைட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப கிங்க வந்து வெளியில வர விடாம பிளாக் உடைய பீசஸ் எப்படி காத்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த G3 ஸ்கொயர், இந்த G4 ஸ்கொயர் அண்ட் இந்த G5 ஸ்கொயர் எல்லா ஸ்கொயருமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பிளாக் உடைய பீசஸ் தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. 2 நைட் அண்ட் இந்த ஒரு பான் பாத்தீங்கன்னா கிங்க வெளியில வர விடாம தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா நைட் எக்ஸ் H6. ஸோ இந்த இடத்துல இந்த H6 பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு அண்ட் இங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் வந்து கிங்குக்கு தராரு. ஸோ இங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தரதுனால இப்ப குயின் H2 வராரு. ஸோ குயின் H2 வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நெக்ஸ்ட் குயின் G3 செக்மேட் நம்ம த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா குயின் G3 பாத்தீங்கன்னா ஒரு செக்மேட். ஸோ குயின் G3யும் நீங்க தடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ரீசனால இந்த இடத்துல நைட் F5 ப்ளே பண்ணி இந்த G3 ஸ்கொயரை வந்து கவர் பண்றாரு. இப்ப இந்த நைட்டை நம்ம ஆப்வியஸா இந்த நைட்டை நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அதனால இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த நைட் அட்டாக் பண்றாரு. இப்ப பாருங்க பேஸ் ரேங்க்ல இருக்கிற பீசஸ் தான் பாத்தீங்கன்னா கிங்க வந்து அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பீசஸ் எல்லாமே வந்து வெளியில ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நைட் இப்ப அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த நைட்டை உங்களால எடுத்துட்டும் போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து செக்மேட் நம்ம த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப G4 புஷ் பண்றாரு இந்த இடத்துல. ஸோ G4 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இது வந்து ஒரு பிரில்லியன்டான மூவ். இந்த இடத்துல நீங்க சப்போஸ் இந்த பானை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் G3 செக்மேட். அப்படி இல்லையா இந்த இடத்துல இந்த பானை வச்சு நீங்க நைட்டை கேப்சர் பண்ணீங்கன்னா ரூக் டெக்ஸ் H5 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். கிங்க வந்து எங்கேயுமே வெளியில வர விடாம நம்ம வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து கொடுத்துருக்கலாம். பட் எனிவே இந்த பொசிஷன்ல வந்து ஈபானை வச்சு இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்றாரு. ஈபானை வச்சு ரூக்கை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் G3 செக். இந்த இடத்துல கிங் G5 தான் வந்தாகணும். கிங் G5க்கு அப்புறமா நைட் H7 செக். நைட் H7 செக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து விதித் வந்து டோட்டலா கேமையே வந்து டிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இருந்து மேட்டின் 1. இந்த இடத்துல சப்போஸ் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் H3 பாத்தீங்கன்னா எனிவே ஒரு சூப்பரான செக்மேட் வரும். ஸோ அதனால இந்த ஒரு பொசிஷனுக்கு அப்புறமாவே விதித் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸலண்டான ஒரு கேம் குகேஷ் கிட்ட இருந்து. ஸோ இந்த கேம்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, நம்மளுடைய பேஸை நம்ம எப்பவுமே ரொம்பவே செக்யூர்டா வச்சிருக்கணும். ஒன்னு நம்ம பேஸை விட்டுட்டு நம்ம போறோம்னா நம்ம வந்து மாறி மாறி செக் கொடுத்து பயங்கரமான ஒரு அட்டாக்கை ஜென்ரேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா போகலாம். ஸோ அதுக்கு ரொம்பவே ஒரு அக்யூரேட்டான கால்குலேஷன் தேவைப்படும். மற்றபடி நம்மளுடைய பேஸ் அப்படியே விட்டுட்டு போகிறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ இந்த ஒரு கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பாருங்க. தேங்க்யூ.